யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. இன்று முதல் நாம் பார்க்க இருப்பது யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், வள்ளியம்மை ஆச்சி அவர்கள். முதலில் நாம் ஒரு முன்னுரை என்ற தலைப்பில் ஒரு பாகத்தை பார்ப்போம். இந்த முன்னுரை எழுதும் முன்னால் மேலும் ஒன்று எழுத வேண்டியுள்ளது. உலகம் ஒரு அற்புதம். அந்த அற்புதம் எத்தனையோ கோணங்களில், எத்தனையோ முறைகளில் வெளிப்படும் விதங்கள் கூட அதிசயங்களே. அந்த அதிசயங்கள் பல நூறு, 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஞானியாக, ஒரு சித்த புருஷனாக பூவுலகில் அவதாரம் நடைபெறுகிறது. மேக்ஸ் முல்லர் என்ற மகான் உலகில் மனிதனாக பிறப்பதோடு பாரதத்திலும் பிறக்க வேண்டும். ஆன்மீக உலகில் பாரதத்திற்கு அப்படி ஒரு சிறப்புண்டு, அதிலும் தமிழகத்திற்கு ஒரு சிறப்புண்டு என்று கூறினார். இந்த மண்ணில் எத்தனையோ மகான்கள் உலகெல்லாம் உயர்ந்து ஓதற்கு உரியவன் என இறைவனை பற்றி கூறுவார்கள். அதனால்தான் உலகத்தவரான நாம் எல்லாம் உணரத்தக்கவாறு இறைவன் மானுட வடிவில் வந்து அருளுகின்றான். அப்படி வந்த அற்புதமானவர்தான் திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் என உலகம் முழுவதும் அறிந்த பெருமான் யோகிராம் சுரத்குமார் சுவாமிஜி. பஞ்சபூதங்களால் உருவான அந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம், இயற்கையில் சிருஷ்டி தத்துவங்கள் அனைத்தும் ஒரு சிறிய மனித உருவத்தில் பொதித்திருந்த உண்மைகளை நடந்த நிகழ்ச்சிகளின் துணை கொண்டு புத்தக ஆசிரியர் மிக அற்புதமான லீலைகளை துல்லியமாக, மிகச் சாதாரணமானவர்களுக்கு புரியும் வண்ணம் தனது அழகான எளிய நடையிலே புரிய வைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. ஞானமின்றி சுழல்களிலிருந்து தப்பித்து கடைத்தேற மனிதர்களால் இயலாது. இதனை அடையும் மார்க்கத்தை நம் மண்ணிலே வாழ்ந்து மறைந்த மகான்கள் உரைத்து சென்றுள்ளனர். அவர்கள் தம் வாழ்நாட்களில் செய்து காட்டிய பல செயல்களின் மூலம் பல பேருண்மைகள் வெளிப்பட்டுள்ளன. அத்தகைய மகான்களின் வரிசையில் சமீப காலத்தில் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த யோகிராம் சுரத்குமார் பலரின் வாழ்வில் ஆன்மீக வண்ணங்களை வாரி வழங்கிய வள்ளல். அவர் தம் பெருமைகளை புத்தக ஆசிரியர் நடந்த நிகழ்ச்சிகளின் வாயிலாக மிக அழகாக நயம்பட எடுத்துரைத்துள்ளார். நல்வினை பயனாக நமக்கு கிடைத்த குருநாதரின் கருணையை பல சான்றுகளின் மூலம் தெள்ளந்தெளிவாக நயம்பட எடுத்துரைத்துள்ள அழகு பாராட்டத்தக்கது. மக்கள் இதனை படித்து பயனடைய வேண்டும். அந்த மகானை கண்ணாரக் கண்டு நேரிடையாக பேசி பழகி அவர் அருகே இருந்து தொண்டு புரிந்த ஒருவர் நேரடியாக தன்னுடைய அனுபவங்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வது என்பது நாம் பெற்ற பேறு. எளிய தமிழ்நடை அனைவரும் செய்திகளில் புரிந்து கொள்ளும் வண்ணம் அமைந்துள்ளது. போற்றுதலுக்குரியது. கங்கை கரையில் பிறந்து வளர்ந்து சாதுக்களின் சங்கமத்திலே திளைத்து பாரத பூமியெங்கும் அலைந்து திரிந்து ராமதாசரிடம் ராமநாமத்தை பெற்று நம்மிடையே வந்தமர்ந்தார் யோகியார். இன்றைய தலைமுறையினர் படித்து பயனுற வேண்டிய நூல் இது. பற்பல பிறவிகளில் நாம் செய்த நற்கர்மாக்களின் பயனாக நமக்கு மறுபிறவி கிடைத்திருக்கிறது. இப்பிறவியில் நமக்கு கிடைத்த குருநாதரின் அருமை பெருமைகளை நூலாசிரியர் நயம்பட எடுத்துரைத்துள்ள விதம் மிகவும் பாராட்டுக்குரியது. நம் நாட்டின் சரித்திரத்தில் தவ சிரேஷ்டர்களின் எண்ணிக்கை ஏராளம். மனிதன் தெய்வமாகிவிட்ட தவநிலை. இம்மகானின் வாழ்க்கை சரித்திரத்தில் நிகழ்ந்த பல சுவையான சம்பவங்களை ஆசிரியர் நயம்பட எடுத்துரைத்துள்ளார். அவரது ஆன்மீக பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் வாழ்த்துக்கள். எனது மனைவி மகாலட்சுமி ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியை. அப்பள்ளியில் வழக்கமாக காலை 9:45 மணிக்கு முதல் மணி அடிக்க வேண்டும்.
அன்று வழக்கத்திற்கு மாறாக காலை 9 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு சென்றாயிற்று. பள்ளி வளாகத்திற்குள் சீக்கிரமாக மாணவ மாணவிகள் அங்குமிங்கும் ஓடி விளையாட்டு, மகிழ்ச்சி, குதித்து கும்மாளம், ஒரே ஆரவாரம். ஆசிரியைகள் இன்னும் வரவில்லை. அவர்கள் வர இன்னும் நேரமாகும். மாணவர் கும்பல் கும்பலாய் வந்து வண்ணம் உள்ளனர். சுவர் ஓரத்தில் மாணவர்கள் கூட்டமாக ஏதோ விளையாட்டு. திடுமென ஒரு மாணவன் அம்மாவிடம் வந்து, டீச்சர், பெல்லடிக்கட்டுமா என கேட்கிறான். மணியடிக்கும் நேரம் இன்னும் ஆகவில்லை என்றாலும் அம்மாணவனிடம் சரி என்று சொல்ல, உடனே அவன் போய் லாங் பெல் அடிக்க, கன நேரத்தில் பள்ளியின் காலை பிரேயர் கூட்ட முறைப்படி எல்லா மாணவர்களும் உடனே ஓடி வந்து வரிசையாக நின்ற அடுத்த கணம் எல்லா மாணவர்களும் எந்த சுவர் ஓரம் விளையாடி கொண்டிருந்தார்களோ அந்த சுவர் முழுவதும் தடதடவென விழுந்தது. பயங்கர அமைதி. அடுத்த ஒரே சத்தம். இந்த விபத்தில் மாணவனுக்கு கூட எந்தவித சின்ன பாதிப்பும் இல்லை. இந்த விபத்தில் ஒரு மாணவனுக்கு கூட எந்தவித சின்ன பாதிப்பும் இல்லை. ஆசிரியைகள் வந்து இந்த காட்சியைக் கண்டு திக்பிரமை அடைந்தனர். அந்த சிறுவன் அம்மாவிடம், டீச்சர் மணி அடிக்கட்டுமா என கேட்காமல் இருந்திருந்தால், அம்மாவும் நேரம் ஆகவில்லை என சொல்லாமல், சரி என்று சொல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் அந்த விழுந்த சுவரில் சிக்கி செய்தித்தாள்களிலெல்லாம் முதல் பக்க செய்தியாகி நிகழ இருந்த பயங்கரம் நினைக்கவே நெஞ்சு நடுங்கியது. உடனே புறப்பட்டு திருவண்ணாமலை எம்பெருமானிடம் நடந்ததை கூற, அப்பெருமான் மெல்லிய புன்னகையுடன் சாவகாசமாக, அந்த சிறுவன் யார் என்று தெரியவில்லையா எனக் கேட்டார். யார் என புரிந்தது. அந்த அச்சுதனை, ஆனந்தனை என்று நினைத்தாலும் கண்களில் நீர் பனிக்கிறது. நாராயணா, நினைத்த பொழுதெல்லாம் திருமலை திருப்பதிக்கு போய் வந்த காலம். ஒரு முறை அப்படி போகும் முன் திருவண்ணாமலை சென்று சுவாமிஜியை தரிசித்துவிட்டு போகலாம் என எண்ணி திருவண்ணாமலை சென்றேன். அங்கு வந்ததன் காரணத்தை சொன்னேன். சுவாமிஜி என்னை பார்த்து மெல்லிய புன்னகை செய்தார். அமைதியாக சிறிது நேரம் கழிந்தது. சுவாமிஜி என்னை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். பிறகு திருப்பதி யாத்திரை பற்றி கேட்டார். எனக்கு தெரிந்ததை சொன்னேன். மிகுந்த சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டே வந்து அவர் உட்கார்ந்திருந்த கிழிந்த பாயை தூக்கி அதன் அடியில் இருந்த சில்லறை காசுகளில் ஒரு 10 காசை எடுத்து கையில் கொடுத்தார். பிறகு பேச்சு தொடங்கியது. சுவாமிஜி, திருப்பதி கோயில் உண்டியலில் இந்த 10 காசை போட்டு, ஆஸ்க் திருப்பதி வெங்கடாச்சலபதி who that beggar of திருவண்ணாமலை is என்று கேள். நான் கேள்வியை கொஞ்சம் மாற்றிக் கொள்கிறேன். பெக்கர் என்பதற்கு சுவாமிஜி என்று வைத்துக் கொள்கிறேன். பிறகு சுவாமிஜி ஆல்ரைட் என கூறி பலமாக சிரித்தார். அதன் பிறகு பயணம் தொடர்ந்து திருமலை சென்று அடைந்தேன். கோயில் முன்னால் நின்று வணங்கிவிட்டு நேராக கோயிலுள் போனேன். மூலஸ்தானம் வரை சென்று பெருமாளை தரிசித்தேன். அந்த தரிசனத்தின் போது அப்பெருமானின் மோகன புன்னகையில் என்னை மறந்தேன். அடுத்து வெளியில் வந்து விட்டேன். இந்த முறை 10 காசை மறந்து விட்டேன். 2வது முறையும் நேராக உள்ளே சென்று அவரது புன்னகையில் என்னை மறந்து வெளியே வந்து விட்டேன். 3வது முறை உள்ளே போகும் முன் 10 காசு நாணயத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டேன். நேராக உள்ளே போகும் முன் இந்த முறையும் யாரும் என் கண்ணில் படவில்லை. பெருமாளை தரிசித்தேன். கையில் காசு இருந்தது. துவார பாலகர் பக்கத்திலேயே உண்டியலுக்கு போக இருந்த கதவை யாரோ திறந்துவிட்டனர். அங்கே முதலடி எடுத்து வைத்ததும் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு வகை அதிர்வு அலை தோன்றியது. 2ஆம் அடி வைத்ததும் அதிர்வு பலமாயிற்று. 3ஆம் அடியில் உண்டியல் பக்கம் நின்றேன். அதிர்வு மேலும் பலமாயிற்று. வலது கையில் அந்த 10 காசை வைத்துக்கொண்டு உண்டியல் உயரத்துக்கு தூக்கி, திருவண்ணாமலையில் இருக்கும் எங்கள் சுவாமிஜி யார்
என்று கேட்டுக்கொண்டே அந்த காசை உண்டியலில் போட்டேன். உடலில் கண்ட அதிர்வலைகள் நே நே நூ தா தா, அதாவது நேனுதா என்று ஓசையுடன் கூடிய வார்த்தை உள்ளே பலமாக ஒலிக்க, திரும்ப திரும்ப ஒலிக்க தாங்க முடியாமல் கீழே விழுவது போல் ஆனதும் உண்டியலை பலமாக பிடித்து கொண்டேன். நேனுதா என்ற ஓசை 3 முறை உச்சத்தை தொட்டு இறங்கியது. என்னை இழந்த நான் மீண்டும் நானாகி வெளியே ஓடி வந்து அஞ்சல் நிலையம் தேடிச் சென்று ஒரு இன்லேண்ட் லெட்டர் வாங்கி கடிதம் எழுதினேன். அதில் திருவண்ணாமலை சுவாமிஜி யார் என்ற கேள்விக்கு நேனுதா என்ற தெலுங்கு வார்த்தை பதிலாக வந்தது. நேனுதா என்ற சொல்லை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் மைசெல்ஃப் எனச் சொல்லலாம். ஆனால் அது போதுமானதல்ல என எழுதி தபாலில் சேர்த்தேன். சற்று அமைதியானேன். பிறகு கிருஷ்ணகிரி திரும்பினேன். பிறகு நிலை கொள்ள முடியாமல் திருவண்ணாமலைக்கு ஓடினேன். அங்கே பெருமான் நான் எழுதிய கடிதத்தை கையில் வைத்திருந்தார்கள். அங்கே சன்னதி தெரு வீட்டில் பல அன்பர்கள் இருந்தனர். சுவாமிஜி நல்ல சிரிப்புடன், அவர் பெருமாள் இஸ் நாட் ஏபிள் டு டிரான்ஸ்லேட் இட், வாட் டு டூ பெருமாள் என சிரித்துக்கொண்டே, கேன் இட் பி லைக் திஸ் பெருமாள் என கூறி, இன்ஸ்டீட் ஆஃப் மைசெல்ஃப் கேன் இட் பி வெரிலி மைசெல்ஃப் என்றார். அதாவது நான் தான் என்பதற்கும் நானேதான் என்பதற்கும் உள்ளே வேறுபாடுதான். இதை அவர் சொன்னபோது நெய்வேலியைச் சேர்ந்த ஆழ்வார் இருந்தார். இந்த அரிய சம்பவம் அவரை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இது குறித்து ஆசிரியரும் இந்த நூலில் தெரிவித்துள்ளார். சுவாமிஜியிடம் பலவித அனுபவங்கள், அவற்றினை பல்லாயிரக்கணக்கான பகவானின் பக்தர்களுக்கு நல்ல ஆன்மீக சிந்தனை மேலோங்க செய்யும் வண்ணம் தொகுத்து வழங்கியுள்ளார். அவரது பணி சிறக்க எனது வாழ்த்துக்கள். அன்புடன் கவிஞர் பெருமாள் இராசு, கிருஷ்ணகிரி. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. சாமியின் அரவணைப்பில்.